ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து PSLV C-62 ராக்கெட் இன்று காலை 10:17 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். PSLV C-62 ராக்கெட் இன்று காலை 10:17 மணிக்கு விண்ணில் பாய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அங்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? முழு விவரங்கள். நிச்சயமாக விண்வெளி ஆராய்ச்சி துறையில் முக்கியத்தக்க இடம் வகிக்கக்கூடிய இஸ்ரோ தரப்பிலிருந்து வணிக ரீதியிலான செயல்பாட்டிற்காக செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்பக்கூடிய பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக PSLV C-62 ராக்கெட் இன்று சென்னை அடுத்த ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள முதல் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. காலை 10:17 நிமிடங்களுக்கு விண்ணில் செலுத்தப்படக்கூடிய இந்த PSLV C-62 ராக்கெட் என்பது மொத்தம் 16 செயற்கைக்கோள்களை சுமந்து விண்ணில் செல்ல இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்தியாவுடைய DRDO துறை சார்ந்து EOS-01 என்கின்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. இதன் மூலமாக பூமியில் பாதுகாப்பு மற்றும் அர்பன் ஏரியா டெவலப்மெண்ட் உள்ளிட்டவை குறித்து பல்வேறு தரவுகளை சேகரிப்பதற்காக சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் என்று சொல்லப்படக்கூடிய பூமிக்கு மேலே பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் பூமிக்கு நேரே இந்தியாவுடைய அந்த மேப் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவுடைய வரைபடத்திற்கு நேரே இருந்து முழுமையாக 24 மணி நேரம் கண்காணிக்கக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள் என்பது நிலைநிறுத்தப்பட இருக்கின்றது. இதன் மூலமாக போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, வான் பாதுகாப்பு, அதே போல சர்வதேச எல்லை, சர்வதேச நீர்வழி பாதைகள் என பல்வேறு பகுதிகளை கண்காணிக்க முடியும் என்று DRDO தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்று விண்ணில் செலுத்தப்படக்கூடிய இந்த C-62 ராக்கெட் மூலமாக மொத்தம் 16 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றன. அதில் ஒன்று ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சார்பில் KID கேப்சூல் என்ற ஒரு செயற்கைக்கோள் ஒரு வடிவமைப்பு என்பது விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. பூமியிலிருந்து புறப்பட்டு சரியாக 17.9 நிமிடங்களில் இந்த அனைத்து செயற்கைக்கோள்களும் அதன் சுற்றுவட்ட பாதையில் பூமியிலிருந்து 511 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டதன் பின்பாக இந்த KID கேப்சூல்ஸ் என்கின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட செயற்கைக்கோள் பகுதி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 நிமிடங்கள் வரை பயணிக்கின்றது. அதன் பின்பாக மீண்டும் வளிமண்டல பகுதிக்குள் நுழைந்து அந்த நுழையக்கூடிய நேரத்தில் அதில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன என்பது தொடர்பாக ஆராய்ச்சி என்பது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதன் பின்பாக அது வளிமண்டலத்திற்குள் நுழைந்து தெற்கு பசிபிக் கடலில் விழும்படி அது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதனை அந்த குறிப்பிடத்தக்க அந்த நிறுவனம் என்பது கண்காணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தினம் விண்ணில் செலுத்தப்படக்கூடிய இந்த PSLV C-62 ராக்கெட் என்பது PSLV நம்பகத்தன்மையான ராக்கெட்டாக இருக்கின்றது. இஸ்ரோ சார்ந்து 64வது ராக்கெட்டாக இது பார்க்கப்படுகின்றது. அதே போல PSLV உடைய DL வேரியன்ட் என்று சொல்லப்படக்கூடிய அதிகபட்ச எடையை சுமந்து செல்லக்கூடிய இந்த ராக்கெட்டுகளில் 5வது பயணமாக இருக்கின்றது. 100% என்பது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ராக்கெட்டாக PSLV இருக்கின்றது. எனவே வணிக ரீதியிலாக 9வது முறையாக முழுமையாக வெளிநாடுகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடைய செயற்கைக்கோள்களை விண்ணிலுக்கு அனுப்பக்கூடிய பணியில் இஸ்ரோ ஈடுபட்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் காலை 10:17 சென்னை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.